நம்ம இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், தமிழக அரசாங்கம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இலவச மடிக்கணினி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற அந்த படங்களையும் சரி எழுத்துக்களையும் சரி எப்படி அழிக்கலாம்னு கூட போட்டிருக்கீங்க. அது நம்மளோட லீஸ்ட் கன்சர்ன். இப்போ அண்ட் இந்த லேப்டாப்பை பற்றி ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, மதுமிதா போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் நண்பர் ஒருத்தர் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ எஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழக அரசாங்கம் லேப்டாப் ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு பாஸ்வேலா டெய்லி தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷினி. ஓகே, இப்போ ஆக்சுவலி என்னென்னா எங்ககிட்ட அந்த லேப்டாப் கிடையாது. அந்த லேப்டாப்பை நாங்கள் பிரிச்சும் பார்க்கல, நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியும் பார்க்கல. பட் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ஒரு சில பேப்பர்ஸ், ஒரு சில ஆர்டிகல்ஸ், ஒரு சில யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு என்னன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஒரு எஸ்டிமேஷன் நம்ம சொல்லிக்கலாமே, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டானதா அப்படி இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கோர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வந்திருக்க ரிசோர்ஸஸ் படி தமிழக அரசாங்கம் வந்து டெல், ஏசர், ஹெச்பி இவங்க கிட்ட இருந்தா லேப்டாப் வந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இதோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3 வருது. அப்படி இல்லை நீங்கள் ரைசன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 3 வருது. இட்ஸ் டீசென்ட் நம்ம வந்து சொல்லலாம், ரொம்ப ஹை எண்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்டெல் கோர் i3 வந்து ரொம்ப பல வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்தது. ஓகேங்களா? ஸோ பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டானது தான் நம்ம சொல்லுவேன். ஓகேங்களா? ரேம் வந்து 8GB, குட், நாட் பேட். அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 256GB SSD வருது. திஸ் இஸ் ஆக்சுவலி குட் ஸ்டோரேஜ் தான், நம்ம வந்து இதை குறை சொல்ல முடியாது. இந்த காம்பினேஷனில் கொடுத்தது ஆக்சுவலி வந்து பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? என்ன தான் வந்து ப்ராசஸர் வந்து ரொம்ப பழைய ப்ராசஸாக இருந்தாலுமே நமக்கு ரேமும் சரி ஸ்டோரேஜும் சரி இட்ஸ் வெரி குட். ஒரு மிட் ஸ்பெசிஃபிக் லேப்டாப், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் ஃப்ளோக்காக இது பெஸ்ட்டான லேப்டாப் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கேம் இன் திஸ் லேப்டாப். இந்த லேப்டாப்பில் கேமிங்கும் ஆட முடியாது. ஸோ கவனம் செதறாமல் நீங்கள் வந்து நல்லா படிக்க முடியும். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் OS என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Windows 11 போட்டிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பாஸ் லினக்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் வருது. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Windows 11 யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாஸ் லினக்ஸில் வந்து லினக்ஸில் வந்து அவங்க வந்து இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் படிக்க முடியும். ஸோ லினக்ஸில் நீங்கள் வந்து கோடிங் போடுறீங்க, அது போடுறீங்கன்னா அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இல்லையா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தாராளமாக அதில் யூஸ் பண்ணிக்க முடியும், விச் இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் இப்போ டிஸ்பிளே, போர்ட்டு, கேமரா எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 inches இல்லைனா 15.6 inches வருது. அண்ட் USB போர்ட் Cயும் வருது. ஸோ தட் இட் இஸ் ஆக்சுவலி குட். அண்ட் உங்களுக்கு வெப்கேம் பார்த்தீங்கன்னா ஓகே 720 pixels வருது, HD. ஆக்சுவலி திஸ் இஸ் a decent லேப்டாப். ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கீங்க, இல்லை இன்டர்வியூ வந்து நான் ஆன்லைனில் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் யூ. ஓகேங்களா? 720 pixels கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு தான். அண்ட் உங்களுக்கு வந்து இல்லை ஆடட் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக வருது. அப்போ தான் நீங்கள் இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐ திங்க் Perplexity Pro வந்து ஒரு 6 months வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லேப்டாப் ஆக்சுவலி வர்த்தா இல்லையான்னு இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 ப்ளஸ் Ryzen 3 அண்ட் இந்த 256GB SSD வந்து ஆக்சுவலி இட்ஸ் குட் காம்போ. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனா அட்டன் பண்ணலாம். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஆன்லைன் இன்டர்வியூஸ்லாம் தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட பவர் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, லைக் அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் எக்ஸலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ டூ கோடிங் இன் திஸ். ஆக்சுவலி நல்லாவே பண்ணலாம். பீட், பைத்தன், ஜாவா, எனிதிங் இதில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லேப்டாப் உண்மையிலே வர்த்தா இல்லையான்னு இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு கொடுக்குற ப்ராசஸர் வந்துடுனா இன்டெல் கோர் i3 ஆர் AMD Ryzen 3 வருது. திஸ் இஸ் ஆக்சுவலி டீசென்ட். பட் SSD பார்த்தீங்கன்னா 256GB, which I mentioned already, is actually very good and very decent. ஓகேங்களா? ஸோ இந்த லேப்டாப்பில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அவங்களால ஆன்லைன் கிளாஸஸ் தாராளமாக அட்டன் பண்ண முடியும், அசைன்மெண்ட்ஸ் தாராளமாக பண்ண முடியும். தென் ஆல்சோ உங்களோட கோடிங்கும் நல்லாவே பண்ண முடியும். லைக் பைத்தன், ஜாவா, வாட் எவர் இட் இஸ், யூ கேன் ரன் ஸ்மூத்லி இன் திஸ்.
அதுக்கப்புறம் பேசிக் எடிட்டிங், நீங்கள் வந்து ஹெவி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. பேசிக் எடிட்டிங் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிளிப் சாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ராசஸர் கொஞ்சம் டீசென்ட் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது ப்ரீமியர் ப்ரோ அதுக்கப்புறம் அடோபில் இருக்கிற மோஸ்டான விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் எஸ், யூ கேன் யூஸ் பேசிக் எடிட்டிங். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் வந்து 256 GB SSD வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபாஸ்டர் பூட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னா லேக் ஆகாது. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகிடும். தென் கம்பேர்ட் டு ஆல் த ஹெச்டி லேப்டாப்ஸ் SSD இஸ் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களால் வந்து இந்த ஹேங்கிங் இஷ்யூஸில் கொஞ்சம் மினிமலாக தான் அதில் பார்க்க முடியும். ஸோ இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இல்லை ஹெவி கேமராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முடியாது. இந்த லேப்டாப் உங்களுக்கு பெஸ்ட் கிடையாது. ஹெவி எடிட்டிங்கும் பண்ணவே முடியாது. 3D கிராஃபிக்ஸ் அண்ட் ரெண்டரிங்லாம் உங்களால் இதில் பண்ணவே முடியாது. பிகாஸ் த ப்ராசஸர் இஸ் லைக் தட். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் i5 போடும், இல்லை Ryzen 5 7 அந்த மாதிரி தான் நீங்கள் போடும். ஓகேங்களா? ப்ளஸ் இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ உங்களால் நான் மென்ஷன் பண்ண எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இந்த லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. லேப்டாப் வந்து திடீர்னு ஸ்லோ ஆகிடும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்யூஸ்ட் ஆப் வந்து ஓவராக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எடுத்து வைக்கிறதுனால அண்ட் பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா, இது வந்து டிசேபிள் பண்ணிடலாம் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே. தென் ஆப்வியஸ்லி வந்து பேட்டரி ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்னால கிடையாது. யூஸ்வலி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கினாலுமே நாளடைவில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் சேவர் அதாவது பேட்டரி சேவர் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் உங்களுக்கு தேவையில்லாத பின்னாடி ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு 1 year கழிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? எண்ட் ஆகிடும். அப்போது நீங்கள் இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸு கிராக்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற அஃபிஷியல் ஐடி அப்படின்லாம் 1 yearக்கு அகேன் நீங்கள் வந்து லைசன்ஸ் ரெனியூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ், ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இது. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் எல்லாம் கொடுக்குறது. ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த லேப்டாப் வச்சுட்டு, விச் இஸ் ஆக்சுவலி இரண்டே நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த லேப்டாப்பை உங்களுக்கு எந்த எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்து ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நல்ல ஒரு வேலையை நீங்கள் தேடிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து லேப்டாப் இல்லாதனால என்னால் ரெசுமே க்ரியேட் பண்ண முடியல, என்னால் ஒழுங்காக படிக்க முடியல, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, என்னால் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லிக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த லேப்டாப்பை யார் கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, முக்கியம்தான். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து உங்களுக்கு அதில் என்ன வேலைன்னா, கிடைச்சதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறோம் தான் வேலை. ஓகேங்களா? ஸோ அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பாஸ் வாலா டெய்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Boss Wala. Be the boss.